மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அம்மா, உங்க குடும்பத்துக்கு நடந்ததை கேள்விப்பட்டம்மா. எப்போதும் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கிற உங்க எல்லார் முகமும் இப்படி வாடி போய் இருக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த அம்மனே சரணாகதின்னு வந்திருக்கோம். அம்மனை நம்பி வந்திருக்கீங்க. உங்க பிரச்சனை எல்லாம் மனசார வேண்டி அம்மனோட பாதத்துல வச்சிருங்க. உங்க கஷ்டத்தை நீக்கி நீங்க இழந்தத அவ திருப்பி தர செய்வா. உங்களுக்கு எங்க கஷ்டம் புரியுது. ஆனா இந்த ஆத்தா எதுக்குதான் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாளோ? எப்ப அவ கண்ணை திறந்து எப்ப எங்க குடும்பத்தை கரை சேர்க்க போறாளோ? நல்லதே நடக்குமா. அந்த அர்ச்சனை தட்டை கொடுங்க. யார் பேர்ல அர்ச்சனை பண்ணும்? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் மகிழாண்ட நாயகியே போற்றி. அம்மா தாயே, என் குடும்பத்துக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையை கொடுத்துட்டு இருக்க? பசின்னு வந்த உங்களுக்கு காசு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம சோறு போட்டு எங்க குடும்பத்தையும் ஆலமரமா இருந்து வாழ வச்ச அந்த ஹோட்டலும் எங்க கையை விட்டு போயிடுச்சு. எங்கிருந்தோ வந்த அந்த புண்ணியவா எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னாரு. இப்ப அவரும் கை விரிச்சிட்டாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எங்களை சோதிக்கிறதுக்கு பதிலா பேசாம ஒரேடியா எங்க உயிரை எடுத்துக்கம்மா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னதான் மளிகை கடை வைக்க விடாம தடுத்த. இப்ப என் குடும்பத்தையும் அடுத்தவங்க கிட்ட கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. இது நியாயமா? உன்னையே நம்பி இருக்கிற எங்களை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியே. எங்களை காப்பாத்தவே மாட்டியா? எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கூட இருக்கிற மனுஷங்களை நம்பணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனுஷங்களை நம்பிதான் நாங்க இப்போ ஏமாந்து ஒண்ணும் இல்லாம நிக்கிறோம். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் சோதிப்பா, ஆனா கைவிடவே மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க உன்னை நம்பிதான் வந்திருக்கோம். நீயும் எங்களை கைவிட்டுறாத. எல்லாத்தையும் இழந்து கடைசியில நம்பிக்கையும் இழந்திருக்க என் குடும்பத்தை நீதான் காப்பாத்தணும். அம்மா, நீங்க கொடுத்த தேங்காயில பூ மலர்ந்திருக்குமா. எல்லாம் நல்ல சகுனம் தாம்மா. குங்குமம் எடுத்துக்க. கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுங்கய்யா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் அந்த அம்மன் பாத்துக்குவா. மாமா, ஏன் இன்னும் கவலையா இருக்கீங்க? அதான் அம்மனே நமக்கு நல்ல சகுனம் காட்டி இருக்குல்ல. இனிமே நமக்கு நல்லதே நடக்கும். என்னோட உள் மனசும் அததான் சொல்லுது. ஆமாண்ணே, மனுஷங்க கைவிட்டாலும் கடவுள் நம்மளை கைவிடல.
எப்படியாவது ஹோட்டல்ல மீட்டர்லான்னு. ஆமா திரு, நீ கவலைப்படாம இருப்பா. என்னங்க, நான் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். நிச்சயம் நம்ம ஹோட்டல் பிரச்சனை, வீடு பிரச்சனை எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. ஆமா மாப்ள, நம்மள ஏமாத்தின அந்த ஃபைனான்சியர் நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம பணம் எப்படியாவது திரும்ப நம்ம கைக்கு வரத்தான் போகுது. மனசெல்லாம் ஒரே சஞ்சலமா இருக்கு. கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காந்துட்டு போலாமா? அம்மா, அங்க போய் உட்காந்துட்டு போலாம். ம். வாங்க. வாப்பா. வாங்க.